Hello students, in the video exercise 2.3 solve பண்ண போறோம் remaining sums. So 5th sum start பண்ணலாம். What is the time 100 hours after 7 am? Okay. So இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னா 7 am ல இருக்கோம். So ஒரு நாளைக்கு எத்தனை hours இருக்கு? மொத்தம் 24 hours இருக்கு. கரெக்ட்டா? இப்போ டைம் என்னன்னு கேட்டேன்னு சொல்லுவோம் 1 2 3ன்னு சொல்லுவோம். அதுக்கு அப்புறம் மதியானத்துக்கு மேல என்ன சொல்லுவோம்? மறுபடியும் 1 2 3ன்னு சொல்லுவோம். பட் ஆனா ஆஃப்டர் 12 என்னன்னு சொல்லுவாங்க இந்த ரயில்வே டைமிங்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் 13 14 15ன்னு வரும். கரெக்ட்டா? ஃபைன். ஸோ அதான் 24 hours கிளாக்ன்றது. ஓகே, இப்போ இவங்க என்ன சொல்றாங்க 7 ஏஎம்க்கு அப்புறமா 100 hours கழிச்சு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நம்ம எங்க இருக்கோம் 7ல இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் 100 hours கழிச்சு என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? mod 24 அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகேவா? என்ன இது எழுதிக்கணும் காங்குருவன்ட் எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ண என்ன வருது 107 காங்குருவன்ட் எக்ஸ் mod 24. ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும், ரிமைண்டர் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ரிமைண்டர் இருக்கிற இடத்துல தானே எக்ஸ் இருக்கு. ஸோ 24. ஸோ 4 டைம்ஸ் சொல்லலாமா? 96 வரும். சாரி 107க்கு தானே கண்டுபிடிக்கணும். 100க்கு இல்லை, 107க்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 107 கண்டுபிடிக்கும் போது ரிமைண்டர் என்ன வருது 11 வருது. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 வருது. விச் மீன்ஸ் ஆஃப்டர் இல்லைன்னா எப்படி எழுதணும்னா த டைம் 100 hours after 7 am is 11 வந்திருக்குல்ல. 11னா என்னது காலையில தான் 11 am. இன்கேஸ் இப்போ இந்த ரிமைண்டர் வந்து 15ன்னு வந்திருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும் 3 pmனு போடணும். 15ன்றது என்னது 3 pm. அதாவது ஆஃப்டர் 12 என்ன பண்ணணும் 13 14 15 16. ஓகேவா? 12 வரைக்கும் என்னது 12. 13 வந்துட்டுனா மறுபடியும் என்னது 1 pm. 14னா 2 pm. 15னா 3 pm. ஸோ அந்த மாதிரி போடணும். ஓகேவா? ஃபைன். ஸோ ஒரு சிலர் இதை வந்து என்ன பண்ணுவாங்க ஜஸ்ட் 100க்கு என்ன பண்ணுவாங்க காங்குருவன் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? 100க்கு காங்குருவன் கண்டுபிடிச்சிட்டு காங்குருவன் கண்டுபிடிச்சா 4 வரும் ரிமைண்டர். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 4ன்னு வரும். இந்த 4 இந்த 7 கூட ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ 7 + 4 என்ன 11. அகைன் என்னது 11 am. அதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். ரைட்டா? எப்படி வேணா போடலாம். 6th question. What is the time 15 hours before 11 pm? ஸோ இப்போ 11 pmனு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை 24 ஹவர்ஸ்க்கு நம்ம மாற்றிக்கலாம். சரியா? ஸோ 11 pm இஸ் நத்திங் பட் இதுக்கு ஒரு 12 ஆட் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். ஸோ 23 ஹவர்ஸ். ஸோ 11 pmன்றது ஒன்றும் இல்லை 23 ஹவர்ஸ் தான். சரியா? இப்போ இந்த 23 ஹவர்ஸ்க்கு முன்னாடி 15 மணி நேரம் நம்ம போகணும். ஓகேவா? அப்போ 23 மைனஸ் 15 mod 24. இப்போ mod 24 தான் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? 23 மைனஸ் 15 எவ்வளோ வேல்யூ என்ன 8. கரெக்டா? 8 mod 24. ஸோ அப்போ ரிமைண்டர் என்ன வந்துருக்கு நமக்கு 8 தான் வந்திருக்கு. ஸோ 8 mod இஸ் 8 நத்திங் பட் 8 am தான். சரியா? அப்போ எப்படி எழுதணும்னா டைம் 15 hours பிஃபோர் 11 pm இஸ் 8 am அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஃபைன். அடுத்த கொஸ்டின். டுடே இஸ் டியூஸ்டே. My uncle will come after 45 days. In which day my uncle will be coming? ஓகேவா? ஸோ இப்போ டுடேஸ் டியூஸ்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னைக்கு டியூஸ்டே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த நம்பர்ஸை நம்ம இந்த டேஸை வந்து நம்ம 1 2 3 4 5 6க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதாவது சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. சரியா? ஸோ டுடே இஸ் டியூஸ்டேன்னா அப்போ இன்னைக்கு என்ன 2. இப்போ என்ன நம்ம 2ல இருக்கோம். ஓகேவா? மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 days. ஸோ இப்போ ஆஃப்டர் 45 daysனா 2 + 45ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ 0ல இருந்து 6 வரைக்கும் எடுத்துருக்கோமா? அப்போனா இது என்னது mod 7. ஓகேவா? ஒரு வீக்ல 7 days இருக்கும்ல, அப்போ mod 7 யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ 2 + 45 காங்குருவன்ட் எக்ஸ் mod 7. இப்போ இதான் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 + 45 என்ன 47. ஸோ 47 காங்குருவன்ட் எக்ஸ் mod 7. ஸோ இப்போ 47 காங்குருவன்ட் எக்ஸ் mod 7 இப்போ டிவைட் பண்ணணுமா? ஓகே, டிவைட் பண்ணிட்டா போச்சு. 7 ஹவு மெனி டைம்ஸ் 6 டைம்ஸா 42. 6 டைம்ஸ்னா 42. அப்போ ரிமைண்டர் எவ்வளோ வரப்போகுது 5. ஸோ 5ன்றது எந்த நம்பரு ஃப்ரைடே. 5ன்றது எந்த நம்பரு ஃப்ரைடே. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 தான் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. இது எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. 47 காங்குருவன்ட் 5
mod 7. ஓகேவா? அப்போ my uncle will come on இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்றது எழுதணும். ஓகேவா?